Hello everyone, welcome back to our channel. இந்த வீடியோல கேஜ் R&R ஸ்டடி பத்தி பார்க்க போறோம். R&R அப்படின்றது வந்து ரிப்பீட்டபிலிட்டி அண்ட் ரீப்ரொடியூசிபிலிட்டி ஸ்டடி. நம்ம ஏற்கனவே முந்தின வீடியோல MSCA பத்தியோ அதோட இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ரிப்பீட்டபிலிட்டினா என்ன, ரீப்ரொடியூசிபிலிட்டினா என்ன அப்படின்றத இதுக்கு முந்தின வீடியோல பார்த்திருக்கோம். இந்த வீடியோல கேஜ் R&R ஸ்டடி யூஸ் பண்ணி நம்ம மெஷரிங் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்ன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஜ் R&R அப்படின்றது வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். This methodology used to define the amount of variation in the measurement data due to the measurement system. அதாவது ஒரு measurement system ஃபெயிலியர்னால வர amount of variation நம்ம கலெக்ட் பண்ண மெஷரிங் டேட்டால இருக்கக்கூடிய amount of variation. ஸோ இதை கால்குலேட் பண்றதுக்காக தான் கேஜ் R&R ஸ்டடி பண்றோம். கேஜ் R&R ஸ்டடியில நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு டைப் ஆஃப் கேஜஸ், ஆட்ரிபியூட் கேஜஸ் அண்ட் வேரியபிள் கேஜஸ். ஆட்ரிபியூட் கேஜஸ் அப்படின்றது வந்து அதோட அந்த கேஜ் யூஸ் பண்ணி அதோட ரிசல்ட் வந்து நமக்கு பாஸ் ஆர் ஃபெயில் அப்படின்ற ரிசல்ட்ஸ் மட்டும் கொடுக்கக்கூடிய கேஜஸ் வந்து ஆட்ரிபியூட் கேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து நம்ம பிளக் கேஜ், ஸ்லிப் கேஜ், பின் கேஜஸ், ஸோ இந்த போட்டோல இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கேஜஸ் எல்லாமே வந்து நம்ம ஆட்ரிபியூட் கேஜஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து வேரியபிள் கேஜஸ். வேரியபிள் கேஜஸ் வந்து இப்போ நம்ம ஒரு மெஷர்மெண்ட் பண்றோம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு டைரக்டா அதுல வந்து அந்த மெஷர்மெண்ட்டோட ரீடிங் வந்து நம்ம டைரக்டா அந்த டேட்டா எடுக்க முடியல இல்லையா. ஸோ அந்த டைப் ஆஃப் கேஜஸ் எல்லாமே வேரியபிள் கேஜஸ் சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம டைரக்டா நம்ம ஒரு சைஸை மெஷர் பண்ணி நம்மளோட ஸ்பெக்ல இருந்து அது எவ்வளோ ரேஞ்சில் இருக்கு அப்படின்றத நம்ம இமீடியட்டா பார்த்து ஒரு டிசிஷன் எடுத்து நம்ம திருப்பி நம்ம ரீமிஷன் பண்ணுமா இல்ல ஓகே அப்படின்றத நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் வேரியபிள் கேஜஸ். ஓகே, இந்த ரெண்டு டைப் ஆஃப் கேஜஸ் எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேஜ் R&R ஸ்டடியில R&R ஸ்டடி கண்டக்ட் பண்ணும்போது நம்ம டேட்டா கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு ஆட்ரிபியூட் கேஜஸோட டேட்டா கலெக்ஷன் டிஃப்ரெண்டா இருக்கும், வேரியபிள் கேஜஸோட டேட்டா கலெக்ஷன் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்ரிபியூட் கேஜஸ்னா என்ன, வேரியபிள் கேஜஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஆட்ரிபியூட் கேஜஸ், வேரியபிள் கேஜஸ்னா கிளியரா இருக்கும் அண்ட் எந்தெந்த வேரியேஷனுக்கு நம்ம R&R ஸ்டடி பண்ணலான்றதும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம R&R ஸ்டடி பண்றதுக்கு முன்னாடி டேட்டா கலெக்ஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ இப்போ ஒரு ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு சம் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போ இந்த கேஜ் R&R ஸ்டடியில டேட்டா கலெக்ஷனுக்கு வந்து 3 மெத்தட்ஸ் இருக்கு. அதுல ஒன்று வந்து கிராஸ்டு மெத்தட், நெஸ்டட் மெத்தட், எக்ஸ்பேண்டட் மெத்தட். கிராஸ்டு மெத்தட் அப்படின்றது வந்து நம்ம வேரியஸ் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ரேட்டரும் எல்லா காம்பனண்ட்டையும் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் எல்லா காம்பனண்ட்டும் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கிராஸ்டு மெத்தட். எக்ஸ்பேண்டட் மெத்தட் வந்து ஈச் ஆப்ரேட்டர் எல்லா பார்ட்டையும் தனித்தனியா இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பேண்டட் மெத்தட் வந்து ஆப்ரேட்டர் 1 3 கேஜஸ் யூஸ் பண்றது, வேரியஸ் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து. ஸோ இது வந்து எக்ஸ்பேண்டட் டைப். நாம இப்ப பார்க்க போற R&R ஸ்டடியில நம்ம யூஸ் பண்ண போற டைப் வந்து கிராஸ்டு மெத்தட். ஓகே, இப்போ டேட்டா கலெக்ஷனுக்கு நம்ம கிராஸ்டு மெத்தட்ல நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணலாம், வேரியபிள் கேஜஸ்க்கும் சரி, ஆட்ரிபியூட் கேஜஸ்க்கும் சரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம கேஜ் R&R ஸ்டடி பண்றதுக்கு எவ்வளவு மெத்தட்ஸ் இருக்கு. So the two most widely accepted method for calculating gauge R&R. First one is average and first one is average and range method, next one is ANOVA method. So average and range method வந்து XBAR and R method சொல்லலாம், and ANOVA method வந்து analysis of variation சொல்லலாம். ஓகே, இந்த average and range methodல என்னென்ன வேரியேஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா பார்ட் டு பார்ட் வேரியேஷன் அண்ட் ரிப்பீட்டபிலிட்டி அண்ட் ரீப்ரொடியூசிபிலிட்டி. அண்ட் ANOVA மெத்தட்ல ரிப்பீட்டபிலிட்டி வேரியேஷன் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வேரியேஷன், ஆப்ரேட்டர் பை த பார்ட் வேரியேஷன்ஸ் வந்து நம்ம இதுல பார்க்கலாம். ஸோ இந்த ANOVA மெத்தட் தான் வந்து மோர் அக்யூரேட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள் வந்து ஆவரேஜ் அண்ட் ரேஞ்ச் மெத்தட்ல நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம், வேரியபிள் கேஜஸ்க்கும் ஆட்ரிபியூட் கேஜஸ்க்கும். அண்ட் இந்த டேட்டா கலெக்ஷனுக்கு நம்ம சொன்ன 3 மெத்தட்ஸ் இருக்குல்ல, அந்த 3 மெத்தட்ல வந்து இந்த ஆவரேஜ் அண்ட் ரேஞ்ச் மெத்தடுக்கு நம்ம கிராஸ் மெத்தட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் ANOVA மெத்தடுக்கு வந்து நம்ம கிராஸ்டு மெத்தட், நெஸ்டட், எக்ஸ்பேண்டட் 3 மெத்தடுமே யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ கிராஸ்டு மெத்தட் யூஸ் பண்றோம் அண்ட் ஆவரேஜ் அண்ட் ரேஞ்ச் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா பார்க்கலாம். ஸோ அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா ஃபார் வேரியபிள் கேஜஸ். வேரியபிள் கேஜஸ்க்கு AAG சொல்லியிருக்கபடி அதோட பெர்சன்டேஜ் ஆஃப் கேஜ் R&R ரிசல்ட் வந்து நமக்கு லெஸ் தென் 10% இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அக்செப்டபிள் மெஷர்மெண்ட் சிஸ்டம். அதே இது நமக்கு வரக்கூடிய பெர்சன்டேஜ் ஆஃப் கேஜ் R&R வந்து greater than 10%, less than 30%, அதாவது 10 to 30% உள்ள இருந்துச்சு அப்படின்னா it may be acceptable depending on application and cost factor. பட் அது வந்து நம்ம try to improve it. And greater than 30% இருந்துச்சுன்னா இது directly not acceptable. ஸோ இது வந்து acceptance criteria for variable gaugesக்கு. அதே மாதிரி acceptance criteria for attribute gaugesக்கு வந்து
ஸோ அந்த மெஷர்மெண்ட் சிஸ்டத்தில் வந்து இது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இது நம்ம கேஜோட பெர்ஃபார்மன்ஸ், கேஜோட எஃபெக்டிவ்னஸ் வச்சு தான் வந்து இதோட வேல்யூஸ் எல்லாமே வந்து நமக்கு வரும் வித் அப்ரைசர் இன்வால்வ்டு. அண்ட் ஆட்ரிபியூட் கேஜஸ்ல வந்து மோஸ்ட்லி நம்ம அப்ரைசரோட காம்பிடென்சி வச்சு தான் வந்து அதோட டிசிஷன்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ அக்செப்டன்ஸ் கிரிட்டேரியா ஃபார் ஆட்ரிபியூட் கேஜஸ்ல வந்து நம்ம மொத்தம் ஒரு 4 டைப் ஆஃப் ஸ்டடிஸ் வந்து பண்ண வேண்டியிருக்கு. எஃபெக்டிவ்னஸ், மிஸ் ரேட், ஃபால்ஸ் அலாரம் ரேட் அண்ட் எஃபெக்டிவ்னஸ். ஸோ இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்ரைசர்ஸ் அண்ட் அதோட அவங்க எடுத்துக்கக்கூடிய ட்ரையல்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹவு மெனி பார்ட்ஸ். ஸோ அதை கால்குலேட் பண்ணி சம் ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ அதை கால்குலேட் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு இந்த 4க்கும் இந்த எஃபெக்டிவ்னஸ் வந்து 90% மேல இருக்கணும். 80 to 90% இருந்துச்சு அப்படின்னு மார்ஜினலி அக்செப்டட், அண்ட் லெஸ் தென் 80% இருந்துச்சுன்னா அன்அக்செப்டட். ஸோ இதே மாதிரி மிஸ் ரேட்டுக்கும் அதோட ரேஞ்ச் இருக்கு, ஃபால்ஸ் அலாரம் ரேட்டுக்கு அதோட ரேஞ்ச் இருக்கு, எஃபெக்டிவ்னஸ்க்கு அதோட ரேஞ்ச் இருக்கு, எது அக்செப்டபிள், எது மார்ஜினலி அக்செப்டட், எது அன்அக்செப்டட் அப்படின்றது. ஸோ இது வந்து நம்ம எக்ஸாம்பிள்ல பார்க்கும்போது அதோட ரிசல்ட்ஸ் வச்சு நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் அக்செப்டடா இல்லையா அப்படின்றத இந்த கிரிட்டேரியா வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஒன் மோர் திங், என்டிசின்றது வந்து நமக்கு வேரியபிள் கேஜஸ்ல மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த என்டிசி அப்படின்றதோட ரிசல்ட் வந்து நமக்கு கிரேட்டர் தென் 5 இருக்கணும் அது வரக்கூடிய ரிசல்ட். ஸோ இந்த என்டிசி அப்படின்றது என்னன்னா நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் கேட்டகரிஸ். ஸோ இது எதுக்காக, இது வந்து ஒன்லி ஃபார் வேரியபிள் கேஜஸ்க்கு மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இந்த என்டிசி வந்து எதுக்கு நம்ம வேரியபிள் கேஜஸ்ல அடிஷனலா கால்குலேட் பண்றோம் அப்படின்னா, இட் இஸ் எ மெட்ரிக் used in a gauge R&R studies to identify a measurement system's ability to detect a difference in a measured characteristics. So இந்த NDC calculate பண்றது மூலமா அந்த measured characteristicsல இருக்கக்கூடிய difference detect பண்ணக்கூடிய ability இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி கேஜ் R&Rனா என்ன, கேஜஸ் டைப் அண்ட் டேட்டா கலெக்ஷனுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம், கேஜ் R&R ஸ்டடியில என்ன மெத்தட்ஸ் இருக்கு, நம்ம என்ன மெத்தட்ஸ் பார்க்க போறோம், அண்ட் அதோட அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா என்ன. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. கேஜ் R&R ஸ்டடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம்பிள் ஷீட் வந்து நான் வேற ஒரு யூடியூப் சேனல் ப்ரொவைட் பண்ண ஷீட் தான் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஏன்னா என்கிட்ட அன்ஆத்தரைஸ்டு ஷீட் எதுவும் இல்லாதனால நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வேரியபிள் கேஜஸ் R&R ஸ்டடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ஷீட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கான டீடைல்ஸ், கஸ்டமர், கேஜ் நேம், பார்ட் நம்பர், பார்ட் நேம் அண்ட் என்ன கேஜ் யூஸ் பண்றோம், என்ன ரேஞ்ச் யூஸ் பண்றோம், கேஜோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் என்ன பேராமீட்டர் மெஷர் பண்ண போறோம், பேராமீட்டரோட சைஸ் என்ன. ஸோ இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் வேரியபிள் கேஜஸ்ல ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் அப்ரைசர்ஸ் 3 பேர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் 3 பேர் 3 வாட்டி ட்ரை பண்ண போறாங்க 10 பார்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ அப்ரைசர் வந்து 3 பேர் சொல்லியிருக்கோம், ராம்ராஜ், சாம் சொல்லிட்டு. ஸோ அப்ரைசர் வந்து அப்ரைசர் ஏ அந்த ஒரு ஆள் வந்து 10 பார்ட்டை 3 டைம்ஸ் இன்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதோட டேட்டா தான் வந்து இது. ஸோ இது வந்து கிராஸ் மெத்தட்ன்றனால அதே 10 பார்ட்டை அப்ரைசர் பியும் பார்க்க போறாங்க, அப்ரைசர் சியும் பார்க்க போறாங்க. அண்ட் 3 ட்ரையல்ஸ் 3 டைம்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அந்த கலெக்ட் பண்ண டேட்டாஸ்க்கு வந்து நம்ம ரோ வைஸ், காலம் வைஸ் வந்து அதோட ஆவரேஜ் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு சம் வேல்யூஸ் கிடைக்குது. ஸோ நமக்கு வந்து அல்டிமேட்டா இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பெர்சன்டேஜ் ஆஃப் கேஜ் R&R தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் கேஜ் R&R கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா வந்து ஸோ இதுதான். ஸோ இதுல வந்து நமக்கு R&R வேல்யூ கண்டுபிடிக்கணும் அண்ட் டோட்டல் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ R&R வேல்யூ வந்து நம்ம இங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் அண்ட் டோட்டல் வேரியேஷன் வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம GRR வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிவி டோட்டல் வேரியேஷன் எப்படி கண்டுபிடிச்சன்றத பார்க்கலாம். ஸோ கேஜ் R&R இதோட வேல்யூ வந்து EV ஸ்கொயர் பிளஸ் AV. EVன்றது எக்யூப்மெண்ட் வேரியேஷன், AVன்றது அப்ரைசர் வேரியேஷன். ஸோ இது ரெண்டும் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து எக்யூப்மெண்ட் வேரியேஷன் கண்டுபிடிக்கலாம். எக்யூப்மெண்ட் வேரியேஷனோட ஃபார்முலா வந்து R" என்று K1. ஸோ K1 வேல்யூ அப்படின்றது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ சம் வேல்யூஸ் வந்து K1, K2, K3, A2, D4, D3ன்றது கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். ஸோ இது வந்து நம்ம டேரக்டா இந்த இதுல இருந்து எடுத்துக்கலாம். அதர் வேல்யூஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியா இருக்கும். ஸோ R"ன்றது வந்து நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஃபார்முலாஸ் வந்து இது. ஸோ இது கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்குது. ஸோ அந்த வேல்யூ அப்ளை பண்ணும்போது நமக்கு எக்யூப்மெண்ட் வேரியேஷன் என்ன அப்படின்றது கிடைச்சு. அண்ட் சேம் அதே மாதிரி அப்ரைசர் வேரியேஷன் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ இதுல X பார் டிஃபரன்ஸ் என்று K2 ஸ்கொயர் மைனஸ் எக்யூப்மெண்ட் வேரியேஷன் டிவைட் பை NR. ஸோ இதுல X பார் டிஃபரன்ஸ் வேல்யூ இங்க ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்குது. அண்ட் K2 வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூ,
EV ஸ்கொயர் வந்து எக்யூப்மெண்ட் வேரியேஷன் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். n வந்து நம்பர் ஆஃப் பார்ட்ஸ், r வந்து நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நம்ம அப்ரைசர் வேரியேஷன் வந்து இதை கால்குலேட் பண்ணும்போது இந்த வேல்யூஸ்லாம் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகே, இதுல வந்து இந்த r டபுள் பார் அண்ட் x பார் டிஃபரன்ஸ். ஸோ இந்த வேல்யூஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு r டபுள் பாரோட வேல்யூ வந்து நமக்கு ஃபார்முலா இதுதான். ஸோ RA பார், RB பார், RC பார். RA வந்து அப்ரைசர் ஏயோட ரேஞ்ச் ஆவரேஜ். ரேஞ்சுன்றது என்ன அப்படின்னா, இப்போ பார்ட் 1 வந்து 3 டைம்ஸ் செக் பண்றாங்க அப்படின்னா 3 டைம் செக் பண்ணதுக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இதோட டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.010. ஸோ இதுதான் வந்து ரேஞ்ச், பார்ட் 1ஓட ரேஞ்ச் 0.01. ஸோ அது மாதிரி 10 பார்ட்ஸோட ரேஞ்சும் நம்ம கண்டுபிடிச்சு அதை ஆவரேஜ் பண்ணும்போது அப்ரைசர் ஏபிசிக்கு வந்து நமக்கு அந்த வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ டிவைடட் பை 3 நம்பர் ஆஃப் அப்ரைசர்ஸ். ஸோ இதுதான் வந்து r டபுள் பார் வேல்யூ கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா. அண்ட் x பார் டிஃபரன்ஸ் வேல்யூ வந்து x பார் மேக்ஸ் மைனஸ் x பார் மினிமம். x பார் மேக்ஸ், x பார் மினிமம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஈச் பார்ட்டோட ஆவரேஜ் வேல்யூஸ் அண்ட் அதோட ஆவரேஜ் x பார் வேல்யூ இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஈச் அப்ரைசருக்கு வேரி ஆகும். ஸோ இதில் 3 அப்ரைசரில் மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் மினிமம் வேல்யூவோட டிஃபரன்ஸ் தான் வந்து x பார் டிஃபரன்ஸ். ஓகே, GRRல கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் டோட்டல் வேரியேஷன். ஸோ டோட்டல் வேரியேஷனுக்கு GRR ஸ்கொயர் ப்ளஸ் PV ஸ்கொயர். PVன்றது வந்து பார்ட் வேரியேஷன். ஸோ GRR வேல்யூ ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ பார்ட் வேரியேஷன் என்னன்றதை கால்குலேட் பண்ணலாம். ஸோ பார்ட் வேரியேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா RP × K3. ஸோ RPன்றது வந்து பார்ட் வேரியேஷன், பார்ட் ஆவரேஜ் வேரியேஷன். ஸோ இப்போ நம்ம 3 அப்ரைசரில் கண்டுபிடிச்ச ஆவரேஜ் இருக்கு இல்லையா. ஸோ அதோட பார்ட் ஆவரேஜ் வேரியேஷன் அதுதான் வந்து RP வேல்யூ. ஓகே, இப்போ டிவி டோட்டல் வேரியேஷன் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்ற ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ GRR வேல்யூ கால்குலேட் பண்ணது அண்ட் டோட்டல் வேரியேஷன். ஸோ இந்த 2 வேல்யூஸை நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் 9.49. ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் கேஜ் R&R வந்து இந்த ஸ்டடியில் வந்து நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ 9.49. ஓகே, இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம அக்செப்டன்ஸ் கிரிட்டேரியாவில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸோ இது லெஸ் தென் 10% இருக்கு. ஸோ திஸ் இஸ் அக்செப்டபிள். ஸோ திஸ் கேஜ் இஸ் அக்செப்டபிள். ஓகே, வேரியபிள் கேஜஸோட கன்க்ளூஷன் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் NDC அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தோம். ஸோ NDC கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம NDC கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா வந்து 1.41 என்று பார்ட் வேரியேஷன் என்று கேஜ் R&R. ஸோ இந்த வேல்யூ நமக்கு தெரியும், பார்ட் வேரியேஷன் வேல்யூ தெரியும். ஸோ இதில் அப்ளை பண்ணும்போது நமக்கு 15ன்றது வந்துருக்கு. ஸோ இது வந்து 5க்கு கிரேட்டர் தான் இருக்கணும். ஸோ அதனால NDC வேல்யூ வந்து நமக்கு வித்தின் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த கால்குலேஷன்லாம் எதுக்கு நான் டீப்பாக வந்து ஒரு இதை நம்ம டீப்பாக பார்க்கல அப்படின்னா, இது எல்லாமே வந்து நம்ம மோஸ்ட்லி ஃபார்மேட்டட் ஷீட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கால்குலேஷன்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாம் அப்ளை ஆகி நமக்கு டேரெக்டாக ரிசல்ட்ஸ் கொடுத்துரும். ஸோ அதனால் நான் ரொம்ப டீப்பாக கால்குலேஷன்ஸ் எல்லாம் சொல்லலை. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஃபார்முலாஸ் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ எங்கேயுமே வந்து நாம் தனியாக கால்குலேட் பண்ணி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஃபார்முலேட்டட் டேபிள்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நமக்கு என்ன கான்செப்ட்ன்றது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ வேரியபிள் கேஜஸில் நமக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் கேஜ் R&R வந்து இது இப்படி தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அண்டு அதோட கன்க்ளூஷனும் வந்து நம்ம பார்த்தாச்சு இந்த எக்ஸாம்பிளில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆட்ரிபியூட் கேஜஸோட R&R ஸ்டடி. ஸோ இதில் வந்து இந்த ஷீட்டில் ஃபர்ஸ்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பார்ட் நம்பர், என்ன கேஜ் யூஸ் பண்ணுறோம், கேஜோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், யார் செக் பண்ணுறாங்க, என்ன டைமென்ஷனு, அண்ட் இதில் இம்பார்ட்டண்டான விஷயம் எவ்வளோ அப்ரைசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ ட்ரையல்ஸு, எவ்வளோ குவான்டிட்டி. ஸோ இப்போ எடுத்துருக்கிறது 50 பீசஸ் எடுத்துருக்கோம் அண்டு 3 அப்ரைசர்ஸ் அண்டு 3 ட்ரையல்ஸு. ஸோ அதாவது 50 பார்ட்ஸை 3 பேர் 3 டைம் செக் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம இந்த டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரெஃபரன்ஸ் வேல்யூ அண்ட் ரெஃபரன்ஸ் அதோட சைஸஸ் இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது 50 பீஸோட ஃபைனல் ரிசல்ட் இருக்கு இல்லையா, ஓகே நோ ஓகே அப்படின்னு, நாட் ஓகே அப்படின்றது. இப்போ இது ஓகே அப்படின்னா அதோட கோடு வந்து நம்பர் 1, நாட் ஓகே அப்படின்னா அதோட கோடு வந்து 0. ஸோ டோட்டலாக 50 பீஸோட ஃபைனல் ரெஃபரன்ஸ் வேல்யூ வந்து நமக்கு ஓகேயா நாட் ஓகே அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அண்ட் அதோட ஆக்சுவல் சைஸ் என்ன அப்படின்றது ரெஃபரன்ஸ் வேல்யூஸ், ஏன்னா இந்த ரெஃபரன்ஸ் வேல்யூஸ் மூலமாகவும் நம்ம இதில் மென்ஷன் பண்ணியாச்சு.
ஓகே, ஸோ இப்போ வந்து இதோட ஆக்சுவல் வேல்யூ என்னன்னு தெரியும், இதோட ஃபைனல் ரிசல்ட் என்னன்றது தெரியும். அண்ட் இப்போ நம்ம டேட்டா கலெக்ஷனுக்கு வந்து 3 அப்ரைசர்ஸையும் 3 ட்ரையல்ஸ் பண்ண சொல்கிறோம் 50 பார்ட்டுக்கு. ஸோ இப்போ வந்து ஒருத்தர் செக் பண்ண பார்ட்டு அடுத்த ஆள் செக் பண்ணும்போது அதே மாதிரி ஓகே வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது, அது நாட் ஓகேன்னு அவர் சொல்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இந்த ஸ்டடியோட ஸ்பெஷாலிட்டின்னு கூட சொல்லலாம். ஸோ ஓகே ஓகே இப்போ 50 பார்ட்ஸ்க்குமே வந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த ஃபைனலாக கோடுன்றது என்ன அப்படின்னா, இப்போ கோடு வந்து ப்ளஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் கிராஸ் சிம்பிள். ஸோ இந்த 3 சிம்பிள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளுக்கு வந்து மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ இந்த பாட்டை வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இது பாஸ் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் சிம்பிள் வந்துடும். இது வந்து எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணால். அண்ட் எல்லாமே வந்து நாட் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தா, எல்லாருமே எல்லா ட்ரையல்லையும் நாட் ஓகேன்னு சொல்லியிருந்தா இது வந்து மைனஸ்னு வரும். இல்லை ஒரு சிலர் தான் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க, ஒருத்தர் நாட் ஓகேன்னு சொல்லி, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கிராஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கோட் டீட்டெயில். ஸோ நம்ம ஏற்கனவே அந்த அக்செப்டன்ஸ் கிரிட்டேரியா பார்த்தபடி கப்பா ரெஃபரன்ஸ் ஆர் எஃபெக்டிவ்னஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து அதுக்கு அடுத்தடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கப்பா ரெஃபரன்ஸ் ஆர் எஃபெக்டிவ்னஸ் இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, இந்த டேட்டாஸ் நம்ம கலெக்ட் பண்ண டேட்டா வச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம 3 அப்ரைசர்ஸ், அப்ரைசர் ஏ, அப்ரைசர் பி, அப்ரைசர் சி அண்ட் அதோட ரெஃபரன்ஸ் வேல்யூ. ஸோ இதுக்கு வந்து அப்ரைசர் ஏயோட டேட்டா அண்டு ரெஃபரன்ஸ் வேல்யூ இதோட கிராஸ் டேபுலேஷன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த ரெஃபரன்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபைனல் ரிசல்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து அந்த ரெஃபரன்ஸ் டேட்டா. அண்ட் அப்ரைசர் ஏ வந்து நம்ம 3 டைம்ஸ் செக் பண்ணியிருக்காங்க 50 பார்ட்ஸ், அப்போ 150 ரிசல்ட்ஸ் இருக்கு நம்மகிட்ட. ஸோ அதே மாதிரி அப்ரைசர் பிக்கு பார்க்கும்போது அதே மாதிரி 150 ரிசல்ட்ஸ் நம்ம இருக்கு, அப்ரைசர் சிக்கு 150 ரிசல்ட்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு ரெஃபரன்ஸ் வேல்யூ வந்து டோட்டலாக 50 ரெஃபரன்ஸ் வேல்யூ ரெஃபரன்ஸ் டேட்டா இருக்கு. ஸோ இப்போ அப்ரைசர் ஏ ரெஃபரன்ஸ் வேல்யூ கிராஸ் டேபுலேஷன் பார்க்கும்போது அப்ரைசர் ஏ ரெஃபரன்ஸ் வேல்யூ. ஸோ இதில் வந்து 2 பாசிபிலிட்டி தான் வந்து, ஒன்று ஓகே இல்லைனா நாட் ஓகே. ஓகே அப்படின்றதுக்கு கோடு வந்து 1, நாட் ஓகேக்கு கோடு 0. ஸோ அதுமாதிரி ரெஃபரன்ஸ் வேல்யூ வந்து ஓகே ஆகிறதுக்கு 2 பாசிபிலிட்டி தான், ஓகே நாட் ஓகே. ஸோ இதே மாதிரி அப்ரைசர் ஏ வந்து நமக்கு டோட்டலாக 150 டைம்ஸ் செக் பண்ணியிருக்காரு இல்லையா 50 பார்ட்டை. ஸோ அப்போ வந்து இது எத்தனை பார்ட்டு வந்து நாட் ஓகே அப்படின்னா 62 பார்ட் வந்து நாட் ஓகே. அதாவது அவர் செக் பண்ண பார்ட்டும் நாட் ஓகேன்னு சொல்லியிருக்கணும், ரெஃபரன்ஸ் வேல்யூ நாட் ஓகேன்னு சொல்லியிருக்கிறது ரெண்டுமே மீட் ஆகக்கூடியது வந்து 62 பார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும், ஸோ இப்போ அப்ரைசர் வந்து நம்பர் 3க்கு வந்து இது 3மே நாட் ஓகேன்னு சொல்லியிருக்காரு, இங்கே ரெஃபரன்ஸும் நாட் ஓகே. ஸோ இதே மாதிரி கேஸ் வந்து மொத்தம் 62 இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ அப்ரைசர் வந்து அதை நாட் ஓகேன்னு சொல்றாரு, ஆனால் ரெஃபரன்ஸ் வேல்யூ வந்து இது ஓகே அப்படின்னா இந்த மாதிரி கேஸ் வந்து மொத்தத்துக்கு ஒன்னே ஒன்று தான் இருக்கு, ஒரு கவுண்ட் தான் இருக்குது. நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். அண்ட் அப்ரைசர் வந்து இதை ஓகேன்னு சொல்றாரு, பட் ரெஃபரன்ஸ் வேல்யூ வந்து இது நாட் ஓகே. ஸோ இதுல வந்து டோட்டலா இதுவும் ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அண்ட் இந்த கேஸுக்கு நெக்ஸ்ட் கேஸ் வந்து அப்ரைசர் ஓகேன்றாரு, ரெஃபரன்ஸ் வேல்யூ ஓகே அப்படின்னு சொல்றது வந்து டோட்டலா 86 டைம்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஷீட்ல பார்த்தோம்னா நமக்கு 86 டைம்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த டேட்டா வந்து கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பெக்டட் கவுண்ட் வேல்யூ வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா, இங்கே நம்ம எக்ஸ்பெக்டட் கவுண்ட் கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி ஸோ இந்த இதை வந்து டோட்டல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ கவுண்ட் 62 + 1 63, 1 + 86 87. ஸோ இதை வந்து வெர்டிகலாகவும் ஹரிசாண்டலாகவும் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டோட்டலாக வந்து இப்போ 63 + 87 கவுண்ட் பண்ணாலும் 150 வரும், 63 + 87 கவுண்ட் பண்ணாலும் 150 வரும். ஸோ இது நம்ம வந்து டோட்டலாக 150 தான் வரும். இப்போ வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் கவுண்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா கிராஸ் மெத்தட்ல கால்குலேட் பண்ணோம். ஸோ இப்போ இதோட கிராஸ் வந்து என்ன அப்படின்னா 63 ஹரிசாண்டலா அண்ட் இதுக்கு வெர்டிகலா வந்து 63. ஸோ 63 × 63 டிவைடட் பை 150. ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸ்பெக்டட் கவுண்ட். 63 × 63 டிவைடட் பை 150 26.46. ஸோ அதே மாதிரி இதோட எக்ஸ்பெக்டட் கவுண்ட் என்ன அப்படின்னா, ஸோ ஹரிசாண்டலா 63 அண்ட் வெர்டிகலா 87. 63 × 87 டிவைடட் பை 150. 63 × 87 டிவைடட் பை 150. சாரி, 63 × 87 divided by 150.
36.54. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸ்பெக்டட் கவுண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு 36.54 இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஸோ இதோட ஹரிசாண்டல் 87 into 63 divided by 150. ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு 87 into 87 divided by 150 போட்டோம்னா 50.47 வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை டோட்டல் கால்குலேட் ஆட் பண்ணுறது 26.46 + 36.54 வந்து 63. ஸோ அதேமாதிரி இதை ஹரிசாண்டலாக கால்குலேட் ஆட் பண்ணிக்கலாம், வெர்டிகலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு. ஸோ டோட்டல் பண்ணும்போது இதுவும் நமக்கு 150 தான் வரும். ஓகே, இந்த டேபிளைசேஷன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கப்பா ஏ அப்படின்றது வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கப்பா ஏ கால்குலேட் பண்ணுறதோட ஃபார்முலா வந்து PO - PE by 1 - PE. ஸோ இதில் PO அப்படின்றது என்ன அப்படின்னா, the sum of observed proportions in the diagonal cells. PE அப்படின்றது என்னன்னா, the sum of the expected proportions in the diagonal cells. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம PO வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ POன்றது சம் ஆஃப் அப்சர்வ்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் இன் த டயகனல் செல்ஸ். ஸோ அப்போ இதுதான் வந்து இந்த டயகனல் செல். ஸோ டயகனல் செல்லில் அப்சர்வ்டு ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்றது சம் ஆஃப் த அப்சர்வ்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம இந்த கவுண்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, 62 and 86 and 150. ஸோ இதுதான் வந்து டயகனல். ஸோ 62 + 86 62 + 86 plus 86 divided by 2. So 74 divided by 150. Sorry, something wrong. 62 plus 86 divided by 150. Okay, again I calculate பண்றேன். 62 plus 86 divided by 150. 0.999 வருது. ஸோ இது PO வேல்யூ. PE வேல்யூ வந்து 26.46 plus 50.46 divided by 150. திருப்பி கால்குலேட் பண்ணலாம். 26.46 plus 50.46 divided by 150. 0.5128. ஸோ 0.51. ஸோ இப்போ இந்த அப்ரைசர் ஏக்கு நம்ம கப்பா ஏ வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு POPE வேல்யூவை நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த POPE வேல்யூ வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நமக்கு கப்பா ஏவோட வேல்யூ வந்து 0.97 அப்படின்றது கிடைச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி அப்ரைசர் பிக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம், ஒரு வேல்யூ கிடைக்குது கப்பா பி. அண்ட் அப்ரைசர் சிக்கு ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம், ஒரு வேல்யூ கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக கண்டுபிடிச்சிருக்கிற அந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கப்பா ரெஃபரன்ஸ் வேல்யூ ஆர் எஃபெக்டிவ்னஸ், ஸோ இதோட அக்செப்டன்ஸுக்கு நம்ம இதை மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ வந்து நம்ம பெர்சன்டேஜாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பெர்சன்டேஜாக கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 97.26 அப்ரைசர் ஏக்கு வரும், அப்ரைசர் பிக்கு 93.14, அப்ரைசர் சிக்கு 89.10. ஸோ இது வந்து நமக்கு ரெக்யர்மெண்ட் வந்து greater than 90% மேலே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து குட். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் ஓகே குட். அண்ட் சி வந்து ஆவரேஜ், ஸோ அதாவது 80 to 90 இருக்கு. ஸோ அதனால சி அப்ரைசர் வந்து ஆவரேஜ். ஸோ இப்போ இந்த மூணு அப்ரைசர்லாம் நம்ம செக் பண்ணல, 2 பேர் குட், எதுவும் பிரச்சனை இல்லை. சி வந்து அப்ரைசர், ஸோ இவருக்கு வந்து நம்ம கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தோம்னா இவரும் குட்டு கொண்டு வந்துடலாம். ஸோ நமக்கு வந்து நாட் அக்செப்டபிள் லிமிட்டுக்குள்ள தான் யாரும் வரக்கூடாது. ஸோ அப்படி வந்தால் நம்ம வந்து ஆவரேஜ் ஆர் குட் வந்துச்சுன்னா ஓகே, நம்ம ஸ்டில் வி கேன் ட்ரைனிங் கூட கொடுக்க தேவையில்ல. பட் நாட் அக்செப்டட் கண்டிஷன்ல வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ட்ரைனிங்கே இல்லைன்னா அவங்களுக்கு இப்போ மானிட்டர் பண்ணி அவங்கள ரீடெஸ்ட் நம்ம பண்றது மூலமா அவங்களோட ரிசல்ட் ஓகே வந்துச்சு அப்படின்னா ஸ்டில் வி கேன் யூஸ் த அப்ரைசர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மிஸ் ரேட் கால்குலேட் பண்ணலாம். மிஸ் ரேட் கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா என்னன்னா, மிஸ் ரேட் வித் ரெஸ்பெக்ட் டு அப்ரைசர் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு அப்ரைசர் பி அப்ரைசர் சி. ஸோ இதோட ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் அக்செப்டட் எ பேட் பார்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டு அக்செப்ட் எ பேட் பார்ட் இன்டு 100. ஸோ இதுதான் இதோட ஃபார்முலா. ஸோ அதாவது இப்போ டோட்டலாக 50 பார்ட் இருக்கு இல்லையா, 50 பார்ட்டோட ரெஃபரன்ஸ் வேல்யூ நமக்கு தெரியும் எது ஓகே நாட் ஓகே அப்படின்றது. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் டைம்ஸ் அக்செப்டிங் ஏ பேட் பார்ட். ஸோ இப்போ அதில் வந்து எந்த பார்ட்டாவது வந்து பேடு அப்படின்னு சொல்லி, அதாவது நாட் ஓகே அப்படின்னு சொன்ன பார்ட்டை அப்ரைசர் ஏ வந்து எத்தனை டைம் அதை வந்து ஓகேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா 50 பார்ட்ல ஒரே ஒரு டைம் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ வந்து 1 டிவைடட் பை 21 வந்து என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு பேட் பார்ட், அதாவது நாட் ஓகேன்னு சொன்ன பார்ட்டை
அதை அக்செப்ட் பண்றதுக்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பேட் பார்ட் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, நம்ம அந்த ரெஃபரன்ஸ்ல வந்து ஓகே நாட் ஓகேன்னு சொன்னதுல நாட் ஓகேன்னு சொல்லப்பட்ட பார்ட்டோட கவுண்ட் எத்தனை அப்படின்னா 21 பார்ட் வந்து பேட் பார்ட். ஸோ அதை வந்து இவர் 3 டைம் செக் பண்றதுக்கு பாசிபிலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால 21 into 3 times. ஸோ இந்த ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 1.59%. ஸோ இதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு பிக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்றோம் வித் ரெஸ்பெக்ட் டு சி. ஸோ இதோட வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ மூணு அப்ரைசருக்கு நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூஸோட ஆவரேஜ் வந்து மிஸ் ரேட் வந்து நமக்கு 3.70 வருது. ஸோ ஈச் அப்ரைசருக்கு டிஃப்ரெண்ட் பெர்சன்டேஜ் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம கால்குலேட் பண்ண மிஸ் ரேட்டை வந்து நம்ம அக்செப்டன்ஸ் கிரிட்டேரியாவோட மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ அக்செப்டன்ஸ் கிரிட்டேரியா வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இருக்கலாம் குட் அப்படின்னா. ஸோ இப்போ இது வந்து லெஸ் தென் 2 தான் இருக்கு. ஸோ அண்ட் அப்ரைசர் பி அண்ட் சி வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இருக்கு. ஸோ இப்போ இது வந்து 2க்கு மேல இருக்கு அண்ட் 5க்கு உள்ள இருக்கு. ஸோ அதனால இது ரெண்டும் வந்து ஆவரேஜ். ஓகே, ஸோ இப்போ மிஸ் ரேட்டோட ரிசல்ட்டை நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபால்ஸ் அலாரம் ரேட் கால்குலேட் பண்ணலாம். ஃபால்ஸ் அலாரம் ரேட் கால்குலேட் பண்றதுக்கு வந்து ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் டைம் ரிஜெக்டிங் ஏ குட் பார்ட் divided by total number of opportunity to reject a good part into 100. ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் டைம் ரிஜெக்டிங் ஏ குட் பார்ட் அப்படின்னா அதே மாதிரி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ டோட்டலாக அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூல எதெல்லாம் வந்து ஓகே நாட் ஓகே அப்படின்ற பார்ட்ல ஓகே பார்ட்ன்றது வந்து ஓகேன்னு சொன்ன பார்ட்டை அப்ரைசர் ஏ வந்து எத்தனை டைம் நாட் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது நம்பர் ஆஃப் டைம் ரிஜெக்டிங் ஏ குட் பார்ட். ஸோ டோட்டலாக இருக்கிற பார்ட்ல அவர் எத்தனை டைம் சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு டைம் அப்படி சொல்லியிருக்காரு. அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரிஜெக்ட் ஏ குட் பார்ட், அதாவது இப்போ டோட்டல் ரெஃபரன்ஸ்ல வந்து 29 பார்ட் வந்து குட் பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 29 பார்ட்டை வந்து இவர் 3 டைம் வந்து அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி அதை ரிஜெக்ட்னு சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரிஜெக்ட் ஏ குட் பார்ட். ஸோ 29 into 3. ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு பி வித் ரெஸ்பெக்ட் டு சி. 3 வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம டேபிளேஷன்ல போட்டுடலாம். 1.15, 2.30, 5.75. ஸோ மிஸ் ரேட்டை ஃபால்ஸ் அலாரம் ரேட்டை வந்து நம்ம அதோட அக்செப்டன்ஸ் கிரிட்டேரியா கூட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது 1.15ன்றது வந்து லெஸ் தென் 5 இருக்கு. ஸோ கிரேட்டர் தென் 10. ஸோ அதனால 5 to 10க்குள்ள இருக்கிறதுனால இது வந்து குட். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்ரைசர் பி வந்து 2.30 லெஸ் தென் 5 இருக்கு. ஸோ இது ஓகே. அப்ரைசர் சி வந்து 5க்கு மேல இருக்கிறதுனால இது வந்து ஆவரேஜ். ஓகே, ஸோ இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து எஃபெக்டிவ்னஸ் ரேட் வந்து நம்ம பார்க்கணும். எஃபெக்டிவ்னஸ் ரேட்டு எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் அப்ரைசர் ஏக்கு பார்க்கலாம். நம்பர் ஆஃப் கரெக்ட் டைமென்ஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி என்று 100. நம்பர் ஆஃப் கரெக்ட் டிசிஷன், அதாவது நம்பர் ஆஃப் கரெக்ட் டிசிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் வேல்யூல பார்த்த டிசிஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஓகே நாட் ஓகே அப்படின்றது. ஸோ இப்போ இந்த ஓகே அப்படின்றது வந்து இப்போ அப்ரைசர் ஏ வந்து 3 ட்ரையல்லையுமே ஓகே அப்படின்னு சொன்னார்னா இதுதான் வந்து கரெக்ட் டிசிஷன். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு டைம் இது நாட் ஓகே பட் ஒரு டைம் ஓகேன்னு சொல்கிறாரு ஒரு டைம் நாட் ஓகேன்னு சொல்கிறாரு. இது வந்து கரெக்ட் டிசிஷன் கிடையாது. ஸோ இது வந்து கரெக்ட் டிசிஷன் கிடையாது. ஸோ அதனால ஸோ இந்த மாதிரி இப்போ இது ஓகே அப்படின்னு ரெஃபரன்ஸ் சொல்லி ஓகே அப்படின்னா ஸோ அவர் செக் பண்ணாதான் ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா இது வந்து ஓகே கரெக்ட் டிசிஷன். ஸோ அதுமாதிரி நாட் ஓகேன்னு சொன்னால் அதே மாதிரி இங்கேயே எல்லாமே நாட் ஓகே அப்படின்னு சொன்னால் இது கரெக்ட் டிசிஷன். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ டைம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தா ஸோ அதுதான் வந்து நம்பர் ஆஃப் கரெக்ட் டிசிஷன். ஸோ இப்போ அப்ரைசர் ஏக்கு வந்து ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கரெக்ட் டிசிஷன் வந்து 48 டைம்ஸ் அதை மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இதில் எவ்வளோ அப்படின்னா 50 பார்ட்ஸ் தான். ஸோ அதனால 50 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ இது வந்து 50 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஒரு பெர்சன்டேஜ் கிடைக்கி. ஸோ இதுவே நம்ம அப்ரைசர் ஏ பி சி மூணுக்குமே ஒரு பெர்சன்டேஜ் கிடைக்கி. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து நம்ம அதோட அக்செப்டன்ஸ் கிரிட்டேரியா கூட கம்பேர் பண்ணும்போது 90க்கு மேலே இருந்துச்சுன்னா குட்டு, 80 to 90க்குள்ளே இருந்துச்சுன்னா ஆவரேஜ், 80க்கு கீழே இருந்துச்சுன்னா நாட் அக்செப்டபிள். ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் ரெண்டுமே வந்து நமக்கு 90க்கு மேலே இருக்குது அதனால குட் அப்ரைசர். ஸோ அண்டு இது வந்து 80க்குள்ளே இருக்க ஆவரேஜ். ஸோ இது வந்து மோஸ்ட்லி ஒரு இந்த சியில் வந்து மோஸ்ட்லி எல்லாமே ஆவரேஜில் இருக்குது. அண்ட் ஏ வந்து எல்லாமே குட்டில் இருந்துச்சு. அண்ட் பியில் வந்து ஒரு சிலது 2 மட்டும் ஆவரேஜில் இருந்துச்சு. ஸோ ஆவரேஜில் இருந்துச்சுன்னா வந்து நம்ம எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண தேவையில்ல. குட் அண்ட் ஆவரேஜில் இருந்துன்னா வி கேன் யூஸ். நாட் அக்செப்டடில் இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம திருப்பி ரீட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்
காம்பிடென்சி. ஸோ இதுதான் வந்து கன்க்ளூஷன் ஃபார் அப்ரைசர் ஏபிசியோட கன்க்ளூஷன். ஸோ இப்போ வந்து ஏற்கனவே சொன்னது தான். ஸோ ஓகே, இவ்வளோதான் ஆட்ரிபியூட் கேஜஸோட R&R ஸ்டடி அண்ட் ஃபைனல் ரிசல்ட் வந்து நம்ம பார்த்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.